நட்சத்திர கனவுகள் அத்தியாயம் 90. இளையராணி தன் குழந்தையை தூங்க வைத்து தொட்டிலில் விட்டு நகர அடுத்த நொடி அவளின் கைபேசி ஓசை எழுப்பியது. எங்கே குழந்தை எழுந்து விடுமோ என்ற எண்ணத்தில் வேகமாய் எடுத்து, சொல்லுமதி, மெல்ல படுக்கையில் அமர்ந்து கேட்டாள். ஊர் பொங்கல் கொண்டாடியதிலிருந்து அடிக்கடி தன் குடும்பத்தினரோடு கைபேசியில் பேச ஆரம்பித்திருந்தாள் இளையராணி. தன் மகனையும் வீடியோ காலில் அவர்களுக்கு தைரியமாக காட்டினாள். என் மருமக என்ன பண்றா மதனி? யாழ்மதி கேட்க, அவனா நல்லா தூங்குறான், இப்பதான் தூங்க வச்சேன். இத கேட்கவாடி நீ கால் பண்ண? இதுவும் எனக்கு முக்கியம் தானே. சரி, அங்க என்ன நடக்குது? புரியல, என்ன கேக்குற மதினி? எல்லாம் ஓகே தானே மதினி? அடியை பீடிகை போடாம சொல்லு, என்ன விஷயம்னு. நான் தனியா தான் இருக்கேன், உன் அண்ணன் கூட இங்க இல்ல. என்ன, நீ வேணா உன் புகுந்த வீட்டு ஆளுகளுக்கு பயப்படலாம், நான் ஏன் அவங்களுக்கு பயப்பட போறேன்? அவ உன் பக்கத்துல இருந்தாலுமே நான் பேசத்தான் செய்வேன். அது சரிதான், நீ எப்பேற்பட்டவ? உனக்கு தான் பேய் பிசாசு கூட கூட பயந்து போயிரும்ல. எனது பேய் பிசாசா? நான் என்ன இப்ப அது கூடவா கான்டாக்ட்ல இருக்கேன்? உன் கூட தானே மதினி. அப்போ நீ தான் அந்த பேய் பிசாசா? கொன்னுடுவேன் மதி. சொல்ல வந்ததை சொல்லு. உன் மாமனார் அதான் மிஸ்டர் நீலகண்டன் என்ன பண்றாங்க? அவருக்கு என்ன, சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அடைச்ச, ஏதாவது சொன்னாரா, பேசினாரா? சிறப்பான சம்பவம் எதுவும் இன்னைக்கு நடந்ததா உங்க வீட்டுல? எதுக்காகடி கேக்குறேன்? சொல்லு மதனி. உன் மாமனார் பத்தி தகவலை கேட்டு நான் என்ன அவரை கொலையா பண்ண போறேன்? உன்னை எப்படி தேர்தலை தோக்கடிக்கணும், இந்த ருத்ரா எப்படி ஜெயிக்கணும், கள்ள ஓட்டுக்கு ஆளுகளை எப்படி ரெடி பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணணும், நாளையில இருந்து ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ண போகணும்னு 2 பேரும் பேசிக்கிட்டாகடி. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தானே, வேற ஏதாவது? நீ என்னடி எதிர்பார்க்கிற? முட்டா மதினி, உன் மாமனாரு உன்கிட்ட எங்க எல்லாரையும் பத்தி கேட்டாரா? அவர் பேரனை நாங்க தூக்கி வச்சு கொஞ்சினது, மாப்பிள்ளையும் மச்சானும் போட்டி போட்டது, பொங்கல் நேரத்துல உறவு கொண்டாடிட்டு எங்க கூடவே இருந்தது, இப்படி இத பத்தி கேக்குறாரா? எங்க அவருக்கு தான் இந்த விஷயமே தெரியாதே. இப்ப கூட அப்படி எதுவும் என்கிட்ட ஒண்ணுமே பேசலையே, கேட்கல. தெரிஞ்சிருந்தாதான் கத்திருப்பாரே அவரு. அப்ப சரி, நான் போட்ட பிளான் எல்லாம் ஓகே, வேலை செஞ்சிருச்சு. என்ன பிளான்? என்ன மதனி தெரியாத மாதிரியே கேக்குற? மாப்பிள்ள மச்சான் உறவு எப்படின்னு டெஸ்ட் பண்ண போட்ட பிளான் தான். அதுக்கு எதுக்கு இத பத்தி நீ கேக்குற? ஏன்னா நான் வெளிப்படையா உன்கிட்ட சொன்னது உண்மை இல்ல. பொங்கல்ல என்னோட டார்கெட்டே உன் மாமனார் தான். நம்ம பண்ண எல்லா வேலையும் அவருக்கு தெரியுமே. என்னடி சொல்ற? ஆமா மதினி, உன் குழந்தை நான் தூக்கி வச்சு கொஞ்சினது, உன் மாமியார் கிட்ட உரிமையா சண்டை போட்டது, நீ என் கிட்ட வந்து பேசினது, மாப்பிள்ளையும் மச்சானும் போட்டிங்கிற பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனது, நம்மள தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த போது ரொம்ப நேரமா பேசினது, இப்படி எல்லாமே தெரியும். அவர் கண்ணுப்பட உங்களுக்கே தெரியாம வேணுனே தான் நான் பண்ணேன் இதெல்லாம். நம்பலனா என் மருமகனை வச்சு நானும் உன் அண்ணனும் செல்ஃபி எடுத்தோம். அதுல அவர் பின்னாடிதான் இருப்பாரு, அனுப்புறேன், பாக்குறியா? ஹேய், இவ்ளோ நடந்தும் பாத்துக்கிட்டு என் மாமனார் அமைதியாவா இருக்காரு? ஆச்சரியமோடு இளையராணி கேட்க, ஆமா, அதுக்குத்தான் உறுதி பண்ணிக்கிடத்தான் இப்போ உனக்கு கால் பண்ணிருந்தேன். நேத்து உன் அண்ணன் என் அண்ணனை விட்டு கொடுக்காம இருந்தான்ல, கடைசி பரிசு கொடுக்கும் போது அப்போ உன் மாமனார பாக்கணும் தா, உருகி போன மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. தேங்க்ஸ் மதி. இதுக்கு எதுக்கு இப்ப? எனக்கு ஒன்னும் தேவையில்லை, நீயே அந்த தேங்க்ஸ் வச்சுக்கோ. இப்போ நம்பிக்கை இல்ல, வந்துட்டு சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒன்னாகிடலாம். மண்டபத்துல எங்க கல்யாணம் எதிர்பாராம நடந்தது, யாருமே எதிர்பார்க்கல தானே. அந்த கோபத்துல ஓ மாமனாரு அப்படி வீரப்பா இருந்துகிட்டாரு. நாள் போக்குல எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். சரி, நேரமாச்சு, நான் தூங்குறவன். உன் அண்ணனை வேற இங்க காணும். குட் நைட் மதினி என கூறி வைத்துவிட சந்தோஷத்தின் எல்லையில் இருந்தாள் இளையராணி. முன்பு போல் தன் தந்தையும் மாமனாரும் ஒன்று சேர்ந்து உறவாகிவிட்டால் எப்படி இருக்கும்? தன் குழந்தைக்கு அனைத்து உறவுகளும் பரிபூரணமாக கிடைத்து விடுமே. யோகமித்ரன் வர அவனிடம் மதி கூறியதை பற்றி கூறி சந்தோஷப்பட ஆச்சரியம்தான். அவனுள் அந்த ஆசைகள் தானே ஓடிக்கொண்டிருந்தது. எவ்வளவு சீக்கிரம் நடக்குமோ நடந்தால் நிம்மதி என எண்ணினான். இந்த மதிப்புல இவ்ளோ பண்ணிருக்கு பாருங்களேன். அவளை நினைச்சாலே பெருமையா என் மேலே புல்லரிக்குதுங்க. எல்லாரையும் தான் கைக்குள்ள அன்பால கட்டி போட்டு வச்சிருக்கா. வேலை பார்க்கிற இடத்துல கூட திறமைசாலிதான் என்று மதியை பாராட்டிய யோகமித்ரனும் சரி அவளும்
வேலை விஷயமாக அலுவலகம் சென்றபோது உள்ளங்கையில் வைத்திருக்கும் விவசாயத்தின் குறிப்பு பற்றி கூறியதை இப்போது கூறி பெருமைப்பட்டான். அப்போ இந்த தேர்தல்ல மதிக்குத்தான் நீங்க ஓட்டு போடணும். நீ சொன்னாலும் சொல்லனாலும் நிச்சயம் மதிக்குத்தான் என் ஓட்டு. என் தங்கச்சியை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணவோ. சரி, அதை விடு. போட்டியில ஜெயிச்சா அப்புறம் நீ கூறியவாறு மயிலோடு நெருங்கி அணைக்க தன்னவனோடு தன் அன்பினை பலப்படுத்தி கொண்டாள் இளையராணி. தமிழ்ச்செல்வியின் மனமோ காலையில் தன்னிடம் ஆதிரன் சொல்லாமல் சென்றது மனதினை வருந்த வைத்தாலும், இதுவும் நல்லதுக்கே, இப்படியே விலகிவிடும் மனமே என்றே எண்ணினாள். அவன் தன்னிடம் பழகும் விதம் நன்மைக்கே என்றாலும் கொண்டு போய் முடியும் இடம் நல்லதில்லை என்பது புரிந்து மனதினை கட்டுப்படுத்த முயற்சித்தாள். அவன் மதியமும் மாலையும் அழைத்த போதெல்லாம் வேணுமென்றே தவித்துவிட தன் மீது கோபமாக இருக்கிறாள். சொல்லாமல் வந்ததுக்கு என நினைத்து குறுஞ்செய்தியாக அனுப்ப ஆரம்பித்தான். அவனின் மன்னிப்பு குறுஞ்செய்தி மனதினை கலைக்க பேசலாம் என நினைத்தாலும் பசுபதி கூறிய வார்த்தை நினைவுக்கு வந்தது. ஆதிரனுக்கு அவனின் துணைவி அவனைப் போலே படித்து அந்த வேளையில் வேண்டுமென பசுபதி கூறியதை நினைத்தவளின் மனமோ வேதனை கொண்டது. ஏணி வைத்தால் கூட அவனின் உயரத்திற்கு தன்னால் எட்ட முடியாது. அந்தஸ்து, பதவி, படிப்பு அனைத்திலுமே அவன் எங்கே, தான் எங்கே? இதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு குருவாக வழிகாட்டும் ஆசானாக அவனை நினைத்து மனம் பேச விரும்பினாலும் இதற்கு மட்டும் அவன் வேணுமா உனக்கு என மனசாட்சி கேள்வி கேட்டு குற்ற உணர்வுக்கு தள்ளவே இருதலை கொல்லியாக தவித்தாள். அதே நேரம் இங்கே ஆதிரனும் தமிழ்ச்செல்வியை பற்றியேதான் நினைத்தான். தான் அனுப்பிய அழைப்பிற்கும் குறுஞ்செய்திக்கும் பதிலில்லை. சொல்லாமல் வந்ததுதான் காரணம் என தான் நினைத்தது தவறோ எண்ணினாள். இவன் மனசுல என்னதான் இருக்கு? அடிக்கடி வேதாள முருங்கை மரம் ஏறுற மாதிரி பிடிவாதம் பண்ணுவாளே. எதையுமே வாய் விட்டு சொல்ல மாட்டா போல. அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில நல்லா தானே இருந்தா. மறுநாள் எப்படி காய்ச்சல் வந்தது? ஏன் என்ன அதுக்கப்புறம் பார்க்காம விலகுறா? சும்மா யதார்த்தமா கூட பேசலையே, ஏன்? நினைத்து நினைத்து குழம்பியதுதான் மிச்சம். அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரும் வரை அவனால் அதனை மட்டும்தானே செய்ய முடியும். பெருமூச்சு விட்டு கொண்டு படுக்கையில் சரிந்தான். நாட்கள் கடக்க அலுவலகத்திலிருந்து தினமும் சீக்கிரம் வந்துவிடும் யாழ்மதி ஊர் பெரியவர்களோடு சேர்ந்து ஓட்டு கேட்க ஆரம்பித்தாள். தமிழ்ச்செல்வியை அழைத்து வருவது இளந்திரையனின் வேலையானது. ருத்ராவும் செமஸ்டர் பரீட்சைக்கான நேரத்தில் இருக்க இங்கேயே தந்தையோடு கட்சிக்காரர்களோடு சேர்ந்து ஓட்டு கேட்க ஆரம்பித்தாள். கூட்டம் போடுவது, தலைவியானால் என்னென்ன செய்வேன் என கூறி அவர்களின் தேவைகளையும் கேட்டு அதற்கு வாக்கு கொடுத்து இப்படி மும்முரமாகவே இரு பெண்களும் போட்டி போட்டு தேர்தலில் இறங்கிவிட்டனர். இளந்திரையன் ஒவ்வொரு நொடியும் மனைவிக்கு பக்கபலமாகவே இருந்து தன்னால் முடிந்த உதவியை சுற்றி வட்டார மக்களுக்கு பிரச்சாரமாக செய்து வந்தான். விடுமுறை நாள் அன்று மாலை மகளை சந்தித்து மறுபடியும் கூட்டம் போட்டு பேச வேண்டும் என்பதால் அதற்கான பேச்சினை பற்றி எண்ணிக்கொண்டு ஹாலில் அமர்ந்திருந்தாள் யாழ்மதி. என்னம்மா, என்ன யோசிக்கிற? மாமா, ஊர் மக்கள் சொல்றது எல்லாமே நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நானும் வாக்கு கொடுக்கற மாதிரி சொல்லிட்டேன். என்னதான் இருந்தாலும் வார்த்தையால விட்டுறாம இப்ப ஏதாவது பண்ணி அவங்க நம்பிக்கைய நம்ம பக்கம் இழுக்கணும் மாமா. அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஏதாவது நல்லது மாதிரி தானம்மா? ஆமா மாமா, அப்படித்தான். என்ன பண்ணலாம்? அம்மாடி, நீலகண்ட மறைமுகமா பணம் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். அது மாதிரி வேணா நம்மளும் கொடுப்போமா? வேண்டாம் மாமா, அது சட்டப்படி தப்பு. இன்னும் 2 நாள்ல உங்க சம்பந்தியை பிடிச்சு போலீஸ் விசாரிப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிட்டேன்ல. ஏற்கனவே ஆக மாட்டேங்குது. இதுல நீதான் பண்ணேன்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான்டி. அங்கே வந்த விஷாலாட்சி கூற, பயப்படாதீங்க அத்தை, இந்த விஷயத்துல நான் தெளிவா தான் இருக்கேன். இடைஞ்சல் கொடுக்கற மாதிரி எதையும் செய்ய மாட்டேன். ஆனா தப்பு பண்றப்ப மக்கள் மூலமா அதை தடுக்க வைப்பேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பணம் கைமாறுறத வீடியோ எடுத்து வச்சிருக்கானா. அவன் பார்த்துப்பான். அதை விடுங்க, இப்போ நம்ம யோசிக்கலாம் என்ன பண்ணலான்னு. அடியே, பொம்பளைங்க எல்லாருக்கும் வீட்டு பொருள், அதான் அந்த குக்கரு, அடுப்பு, வாளி, பானை இப்படி எல்லாம் கொடுக்கலாம்ல. விஷாலாட்சி யோசித்து கூற,
அத்தை, இதனால பொம்பளைகளுக்கு மட்டும்தானே லாபம், எல்லாருக்கும் லாபம் வர மாதிரி சொல்லுங்க என்றாள். பணமும் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற, குடிமகன்களுக்கு குடிய தவிர வேற என்ன வேணும்? அதுவும் தப்புதான். அப்ப நீ தாண்டி யோசிக்கணும் என்க தனியாக வீட்டுக்குள் நுழைந்தாள் அதித்தி. என்னம்மா இந்த நேரம் வர? தேவா எங்க? தனியா வரமா? வேகமாய் அவளின் அருகில் வந்து அவளை பற்றி கொண்டு விஷாலாட்சி கேட்க, ரொம்ப அசதியா இருந்தது, அதான் ஆஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன் அத்தை கூறியவாறு சோஃபாவில் அமர்ந்தாள். உடனே யாழ்மதியும் சென்று ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்க வாங்கி பருகவே, கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம வீட்டிலே இருக்கலாம்ல மருமகளே, சங்கரமூர்த்தி மென்மையாய் கேட்டார். மெடிக்கல் லீவ் போட்டலாம் தான் நினைக்கிறேன் மாமா என்க அதன் பின் அனைவரும் அமர்ந்து தங்களின் யோசனையை பற்றி கூறி அவளிடமும் கருத்து கேட்டனர். உடனே சட்டன, மெடிக்கல் கேம்ப் போட்டா எல்லாருக்கும் நல்லது தானே மதி, எங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நீ கூட கேட்டில என்கிட்ட, ஞாபகம் இருக்கா உனக்கு என்றதும் அவளுக்குமே அப்போதுதான் அதுவே ஞாபகத்திற்கு வந்தது. இதுதான் சரியான யோசனை என கூறி அதற்கு தேவையான ஏற்பாட்டினை அப்போதே திட்டம் தீட்ட ஆரம்பித்தனர். இவளுக்கு போட்டியாக இருக்கும் ருத்ரா என்ன செய்ய போகிறாளோ? நன்றி.